மதித்து தொழிலாளிகளுக்காக பூஜை செய்யக்கூடியது தான் ஆயுத பூஜைன்னு சொல்கிறது. நம்மளுடைய கஷ்டங்கள் இப்படி அன்னதானம், இந்த பொருள் தானம் இதுகெல்லாம் கொடுக்கும்போது நமக்குரிய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகும். எப்பயுமே எந்த ஒரு சக்தியும் தனியாக இயங்கினால் அந்த சக்தியின் மூலமாக நமக்கு எந்த விதமான நற்பலன்களும் கிடைக்காது. தனியாக இயங்கினால் உடல் உபாதைகளினால், நோய் நொடிகளினால் நாம் துன்பப்பட்டாலும், அதுபோல கடன் தொல்லைகளினால், வழக்குகளினால், நிலத்தை அபகரித்த பலவிதமான துன்பங்களினால் வந்த ஒரு அவஸ்தையிலிருந்து மீள்வதும், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதமான திருவிழாக்கள் முக்கியத்துவம் பெறுது. இப்போ நம்ம சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இப்போ இந்த புரட்டாசி மாதங்களில் அவ்வளோ முக்கியத்துவம் எப்படி வருது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம இதன் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? எத்தனையோ திருவிழாக்கள் இருந்தாலும் அந்த பாருங்கள், அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான அந்த ஆலைகளிலும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணி கழுவி அந்த ஆயுதங்கள் எல்லாம் முன்னாடி வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. இது அப்படி ஏன் அந்தளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் வரப்படுது அப்படின்னு சொல்லும்போது, நவராத்திரி அப்படிங்கக்கூடிய அந்த 9 விதமான ராத்திரிகளில் முப்பெரும் தேவிகளும் 3 நாட்களில் வர்றாங்க. அதில் அந்த முதல் ராத்திரிகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வர்றாங்க. அப்போ அந்த முதல்ல அந்த 3 நாட்கள் ஒவ்வொரு சக்தியாக வர்றாங்க. அப்போ 3ஆவது சக்தியாக வர்றதான் சரஸ்வதி. அப்போ அந்த 3ஆவது சக்தியாக 3 நாட்கள் வர்றாங்க. அந்த 7ஆவது நாள், 8ஆவது நாள், 9ஆவது நாள், அப்படிப்பட்ட நாட்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த ஒவ்வொரு நாட்களும் அவங்களுக்கு தனித்தனியாக அலங்காரம் கொடுக்குறோம். அந்த ஒவ்வொரு அலங்காரத்தையும் நம்ம செய்துறோம். இப்போ ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 10 வயசு குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குழந்தைகளாக நம்ம அலங்காரம் பண்ணி கொண்டு அந்த இதில் வைப்பாங்க. நவராத்திரி குழுவில் அந்த பூஜை நேரத்தில் வைப்பாங்க. கடைசியில் 9ஆவது நாள் இந்த 9 பேரையும் ஒன்றா வைப்பாங்க. இது இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ முக்கியத்துவம் அடைந்ததுன்னா, எப்பயுமே எந்த ஒரு சக்தியும் தனியாக இயங்கினால் அந்த சக்தியின் மூலமாக நமக்கு எந்த விதமான நற்பலன்களும் கிடைக்காது. தனியாக இயங்கினால் 3 சக்திகளும் இணைந்திருக்கணும். அப்போ என்ன ஆகுது? எந்த சக்தியாக இருந்தாலும் ஆக்கல் சக்தி இருக்கணும், காத்தல் சக்தி இருக்கணும், அழித்தல் சக்தி இருக்கணும். இந்த 3 இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பாக அமையும். அப்போ அந்த மாதிரி முதல்ல ஒரு 3 நாட்கள் போராட்டங்களை துவங்குறாங்க துர்க்கையா. அது பெருசாக ஒன்றும் பலன் கொடுக்கல. அப்போ மகிஷாசுரன்ட்டு அவங்க அந்த தோல்வின்னு சொல்ல முடியாது, அவனுக்கு விளையாட்டு காமிக்கிறாங்க. அடுத்த ஒரு 3 நாள் மகாலட்சுமியினுடைய அவதாரமாக 3 நாட்கள் வர்றாங்க. அதே மாதிரி அந்த 3 நாட்கள் மகிஷாசுரனோட போர் தொடுக்கிறாங்க. கடைசியாக 3 நாட்கள் சரஸ்வதியாக, ஞான சக்தியாக அந்த மகிஷாசுரனோட வதம் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது இந்த 9 நாட்களும் அவனை எதுவுமே செய்ய முடியலை. அப்போ 10ஆவது நாள் இந்த 3 சக்திகளும் இணைந்து மகிஷாசுர மர்த்தினியாக முழுமையான சக்தியோடு 3 சக்திகள் இணைந்தோன்னா அவங்களுக்கு முழுமையான சக்தி கிடச்சி அந்த 10ஆவது நாள் ஆகிய விஜயதசமி அன்னைக்கு அந்த மகிஷாசுரனை வதம் செய்கிறாங்க. அதனால் மகிஷாசுர மர்த்தினின்னு சொல்லது. அரிகிரி நந்தினி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த அரிகிரி நந்தினிங்கிற பாடல் அம்மாவை தாலாட்டு பாடுற மாதிரியும், அந்த தாலாட்டு பாட்டின் மூலமாக அவளை அவளுடைய கோபத்தை தணித்து நமக்கு நிம்மதியும் நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்காக இந்த வழிபாடுகள் செய்யப்படுகிறது. அப்போ எத்தனையோ பிரச்சனைகள், அதாவது இந்த ஒரு சூரன் இருந்தால், இந்த மகிஷாசுரன் இருந்தான், பத்மாசுரன் இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புராணங்கள் நடந்துச்சா, இதிகாசங்கள் இருந்துச்சா அப்படிங்கிறத பற்றி ஆய்வுகள்லாம் நமக்கு தேவையில்லைனாலும், அந்த அசுர குணங்கள் உள்ளவர்கள் இன்றைக்கு மானிடர்களாக சமீப காலமாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க.
அப்போ பரவி இருக்கிறாங்கங்கும்போது நிறையா பேர் எனக்கு வந்து நிறையா கால் பண்ணி கேட்கும்போது என்ன செய்வாங்க, என்ன அவள் வந்து என்னை துன்பப்படுத்திட்டா, இவள் வந்து எனக்கு செய்வனை செஞ்சுட்டா, இப்படி அடுத்தவங்க மேலேயே சில பேர் என்ன செய்கிறாங்க, அதை செஞ்சிட்டாங்க இதை செஞ்சிட்டாங்கன்னு துன்பத்தால் வாடி வதங்குறீங்க. இப்படிப்பட்டவங்க அந்த அசுர குணமுள்ள அந்த குணாதிசயமுள்ள நம்முடைய உறவுக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், நம்மளோட பழகிக்கிட்டே நமக்கு துரோகம் செஞ்சவங்க, இப்படிப்பட்ட நம்ம சொத்தை அபகரித்தவங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க, இப்படிப்பட்ட எத்தனையோ விதமான கஷ்டங்களில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், மகிஷாசுரன் என்றால் என்ன அர்த்தம்? உடல் உபாதைகளினால் நோய் நொடிகளினால் நாம் துன்பப்பட்டாலும், அதுபோல கடன் தொல்லைகளினால் வழக்குகளினால் நிலத்தை அபகரித்த பலவிதமான துன்பங்களினால் வந்த ஒரு அவஸ்தையிலிருந்து மீள்வதும் கல்வியினால் படக்கூடியது. அதாவது ஒரு வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்த்த இடத்துல அதிகாரிகளால் தொண்டர்ட்டு இன்பம் இல்லாமல் துன்பத்தை வாட்டி வதக்கி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த 3 விதமான அந்த கஷ்டங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கு இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை கும்பிட்றவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதுக்காகத்தான் அந்த 10வது நாள் அல்லது சரஸ்வதி பூஜை 9வது நாள் வந்து எல்லாம் என்ன செய்வாங்க, நோட் புக்குகள்லாம் கொண்டு வந்து நம்ம படித்த புஸ்தகங்கள், இப்போ வக்கீலாக இருந்தால் அந்த சட்ட புஸ்தகங்கள், இது மாதிரி யார் ஜோதிடராக இருந்தால் அந்த பஞ்சாங்கம், இப்படி யாரெல்லாம் என்னென்ன துறைகளில் இருக்கீங்களோ அந்த துறைகளில் இருக்கிற பொருட்களை முன்னாடி வச்சு ஒரு நாள் முழுக்க அந்த பூஜையில் வச்சு மறுநாள் தான் அதை வந்து எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்த பூஜை எதுக்காக செய்யப்பட்டது அப்படின்னா, யாரெல்லாம் எத்தனை விதமான துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கு 3 சக்திகளும் இணைந்து அந்த விஜயதசமி அன்னைக்கு அருளாசி வழங்குறது, அவளுடைய அந்த உக்கிரத்தன்மையிலிருந்து சாந்தமாகி நாமை வந்து அனுசரித்து நமக்கு ஒரு அன்பு காட்டி நம்மளை வாழ வைக்கக்கூடிய அந்த பூஜையை யாராக இருந்தாலும் தவிர்க்காதீங்க. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைங்கிறது மிகப்பெரிய பலவிதமான பலாக்கிரமங்களை கொண்ட அந்த பூஜை. இது வந்து நிறையா அந்த பதார்த்தங்களை நீங்கள் செய்யலாம், அன்னதானம் போடலாம், நிறைய பதார்த்தங்கள், பழங்கள், காய்கறிகள், இது தேங்காய் பழம், சுண்டல், இது மாதிரி என்ன உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, இனிப்பு பலகாரங்கள், இனிப்பு ஸ்வீட்டுகள், இது மாதிரி வச்சு நம்ம கொடுத்து அதை எல்லாருக்கும் அங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள், இப்படி அன்னதானம், இந்த பொருள் தானம் இதுகெல்லாம் கொடுக்கும்போது நமக்குரிய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகுது. அப்போ 364 நாளும் ஒருத்தர் வந்து ஊழியம் பண்ணுறாரு, அந்த அலுவலகத்தில் நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு நாள் அவருக்கு ஓய்வு கொடுத்து அந்த பூஜையை செய்ய சொல்லி, அந்த பூஜையில் உள்ள பலன்களை அவரை அடைய சொல்லி அவருக்கு அந்த ஓய்வு கொடுக்குறப்ப அந்த என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய வேலையாட்களை இவ்வளோ நாள் வேலை பார்க்க வச்சாங்க, அந்த ஒரு நாள் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பூஜை செய்யப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொழிலாளிகளை மதித்து செய்யக்கூடியது தான் ஆயுத பூஜை. இந்த டூல்ஸ் இல்லைன்னா இந்த உற்பத்தி ஆகாது, இந்த பொருள் வந்து நமக்கு வந்து உடன்பாடாக இருக்காது. அப்போ அந்த வேலையை செய்யக்கூடிய தொழிலாளிகளை மதித்து தொழிலாளிகளுக்காக பூஜை செய்யக்கூடியது தான் ஆயுத பூஜைன்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு டூல்ஸ் இல்லைன்னா அந்த வேலை இல்லை. அப்போ அந்த டூல்ஸை பயன்படுத்துகிறவர் ஒரு மிகப்பெரிய தொழிலாளி. அந்த தொழிலாளியை மதிக்கக்கூடிய நாள் தான் இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைங்கிறது. அப்படிப்பட்ட பூஜையை இந்த வருடம் நீங்கள் தவறாமல் வரக்கூடிய அந்த பூஜையில் 11ஆம் தேதி 12ஆம் தேதி 2 நாளுமே நீங்கள் பூஜை செய்யலாம். நல்லா 9 விதமான விளக்கேற்றுங்க. நல்லா வீட்டில் வந்து வெட்ட வெளிச்சமான வெளிச்சத்தை எல்லா லைட்டையும் போட்டு வெளிச்சமாக அன்றைக்கி ஒரு நாள் பிரகாசமாக காமிங்க. முடிஞ்சால் பட்டாசு வெடிங்க, அல்லது தீபத்தை வெளியில் வாசலில் ஏற்றி
சரஸ்வதியும் மகாலட்சுமியும் பராசக்தியும் வரவேற்று அவங்களுக்கு வந்து சாம்பிராணி போடுங்க. இது மாதிரி செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். நம்முடைய கஷ்டங்கள் முழுமையாக அரக்க குணம் கொண்டவர்களுடைய அரக்கத்தனத்தை தூள் தூளாகக்கூடிய இந்த மகிஷாசுர மர்த்தினியினுடைய நன்றி விசுவாசத்துக்கு காட்டக்கூடியது தான் இந்த ஆயுத பூஜை. அதை நீங்கள் வந்து அரிகிரி நந்தினி அப்படிங்கிற பாடல்களை வீட்டில் ஒலிக்க செஞ்சு அன்னைக்கு அற்புதமாக அம்பாள் துர்க்கையை வணங்கி முப்பெரும் சக்தியை வந்து வணங்கினீங்கன்னா அந்த பலன்கள் வந்து முழுக்க கிடைக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த 3 சக்திகளும் உங்கள் வீட்டில் தங்கினா எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.